வெல்கம் டு பைபிள் சீரிஸ். இந்த சீரிஸ்ல வந்து நம்ம கழுக பத்தி பார்க்க போறோம். மொத்தம் இதுல 4 பார்ட் இருக்கு. இந்த வீடியோ பார்ட் 1. ஏசாயா 40:31 எழுதியிருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னு சொல்லி எழுதியிருக்குது. ஸோ இந்த இடத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள வந்து கழுகோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. கழுகோட வாழ்க்கைய நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அது வயசானதுக்கு அப்புறம் அதோட பார்வை வந்து மங்கிரும். அதோடைய இரையை எடுத்து சாப்பிடுற அதோட அழகு வந்து மழுங்கி போயிரும். அதோடைய ரெக்கைகள் எல்லாம் வீக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில அந்த கழுகு என்ன பண்ணும்னா, ஒரு மலை உச்சியில போய் உட்கார்ந்து, அதோடைய வீக்கான ரெக்கையில அதுவே பிடுங்கி எடுக்கும். அதோட அழக வந்து பாறையில வச்சு தேய்ச்சு ஷார்ப்பன் ஆக்கும். சூரியன் உதிக்கிறதையும், மறைகிறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமா அதோடைய கண்கள் வந்து ஷார்ப்பன் ஆகும் பழையபடி. திரும்ப அதுக்கு புதிய ரெக்கைகள் முளைக்கும். ஸோ இப்படி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் வந்து அந்த கழுகுக்கு இருக்கும். ஆனா அந்த இடத்த மட்டும் அது கடந்து வந்துட்டு அப்படின்னா, அதோடைய வாழ்நாள் வந்து ரெட்டிப்பா மாறும். ஸோ அதே மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்கிறவனும் புது பலனை அடைவார்கள்ன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும்போது, கழுகுகளைப் போல புது பலனை நீங்க அடைவீங்க. ஆமென்.